வீடு டூப்ளெக்ஸ் டைப்பில் வேணும், ஆனால் விலையும் கம்மியாக இருக்கணும், வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த எல்லா எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க. 2 சென்ட் இடங்க, அதில் பில்டிங் நம்மளுக்கு 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் வீட்டை வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. டவுன் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம்னு 2 பெட்ரூமே கொடுத்து 2க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், ஒன் சைட் வாலில் வந்து மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஐரூப் சீலிங்கோடு கொடுத்து வீட்டவே ரொம்ப வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எல்லாருமே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2 சென்ட் இடங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதிலே நம்மளுக்கு பில்டிங் வந்து G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டைகர்ஸ் கொடுத்து 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு 2 BHK வீடாக ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு தெற்க பார்த்த சைடில் மெயின் ரோடு நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனில் டார்க் சாண்டலில் வந்து மொத்த வீட்டுக்கும் ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்டர்ஸ்களுக்குமே லைட் கிரே, டார்க் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் நல்லா நீட்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் யூஸ் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங், அளவு 13x10. கார் பார்க்கிங்கில் வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனில் நம்மளுக்கு வந்து சூப்பராக கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து செக்கர் டைப்பில் கார் பார்க்கிங் ஏர்டி பார்த்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு பார்டர்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் இந்த சைட் கார்னர்லையும் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வெல்லையும் வாட்டர் சம்பர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வாலில் பார்த்திங்கன்னா போர்வெலோட சால்டர் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்தோமா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா, அளவு 16x20. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2x4 சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் மூலம் நம்மளுக்கு நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்கிறத பார்த்திங்கன்னா ஈச் சைடில் இருக்கிற வாலில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த லிவிங் ஏரியாவில் ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக இவங்க கொடுத்துருக்கிற ஐலூப் சீலிங் தாங்க. டாப்லேருந்து பாட் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து அழகாக நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்னமும் கிராண்டாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற சின்னதாக அமைஞ்சிக்கிற கிச்சன் தாங்க. கிச்சன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 8x8 அடியில் அழகாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா வால் வரைக்கும் நம்மளுக்கு டைல்ஸ் மேல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கடப்பாக்கள் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக நமக்கு ஒரு யூபிஎஸ் ஸ்டஃப் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் வந்து ஆர்சிசி லேப்டாப் கூட நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட டவுன் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 9x11 அடின்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக கிட்ஸ் பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2x4 சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லைட் க்ரீன் கலரில் ஒன் சைட் வாலில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நமக்கு சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 5x8. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன பாத்ரூம் தேவையான சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து பால் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேசஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேக் பன்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டவுன்ஃபால் வந்து வீட்டோட ஐ ரூஃப் சீலிங்கில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வீட்டோட ஐ ரூஃப் சீலிங் டவுனில் பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணி வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11க்கு 16ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டே ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எதாவது திங்ஸ் வைக்கலாம், அப்படின்னா ஷோகேஸ் மாதிரி பயன்படுத்தலாம். நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நம்மளுக்கு சூப்பராக எக்ஸ் டைப்பில் வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லுமே நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 11க்கு 5. இதிலும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், இது போக பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட கவர்ட் பால்கனி அண்டு மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா இருக்குது. இந்த பால்கனியிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவுட்டர் லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணி தைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து அப்படியே நீங்கள் மேக்கா வந்தீங்கன்னா தேவம்பாளையத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 41 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.